இந்த அருமையான இந்த ராத்திரி வேளைக்காய் நாங்கள் போய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இடத்திலே ஆவியானவர் எங்களுடைய மத்தியில் எழுந்தருளி எங்களை வந்து உடனே ஆசீர்வதிக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் இந்த குடும்பத்திலே விசேஷமான நாளாய் தந்திருக்கிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த அருமையான இந்த பெரியவர் இறந்து அதற்காகவே அந்த குறிக்கப்பட்ட நாள் இந்த வருடம் கரெக்ட் பண்ணி இந்த நேரத்தில் அருமையான தம்முடைய மகள் நினைவுகூறும் நாளாக ஆண்டவரை ஜெபிக்க இந்த நாளை நினைவுகூர்ந்து கர்த்தரை துதிக்க எழுந்த ஒரு விசேஷமான ஜெப கூட்டம் வைக்க ஒரு மகள் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த மகளுடைய வாஞ்சை நிறைவேற்றுகிற தேவன் இந்த நாளில் தம்முடைய கிரியையை தொடர்ந்து வெளிப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை எல்லாம் பிரசனத்தால் நிரப்பட்டோம். கர்த்தாவே சற்று நேரம் உண்மையை சமூகத்தை பாடி உண்மை மகிமைப்படுத்த ஆராதிக்க ஆண்டவரே கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து கிரியைகளை நடத்தும். இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் அடைக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் அடைக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் அடைக்கிறோம். துதிக நம்மை நமக்கே கூடிய யாவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே
நாமம் இணையில்லா நாமம் இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இந்த நாமம் பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தர் கழிக்கும் பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தர் கழிக்கும் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இந்த நாமம் பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் பாருங்கும் வாசனை வீசிடும் நாமம் பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் பாருங்கும் வாசனை வீசிடும் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இந்த நாமம் வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானாதி வானவர் இயேசுவின் நாமம் வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானவர் இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இந்த நாமம் என்று மாறிடா நாமம் நம்பினோரை என்றும் கைவிடா நாமம் நேற்றும் இன்றும் என்று மாறிடா நாமம் என்றும் கைவிடா நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இந்த நாமம் முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம் மூன்றிலொன்றாக ஜொலிப்பவர் நாமம் முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம் மூன்றிலொன்றாக ஜொலிப்பவர் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இந்த நாமம் சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம் சாப பிசாசை துரத்திடும் நாமம் சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம் சாப பிசாசை துரத்திடும் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இந்த நாமம் ஹalleluya ஸ்தோத்திரம் 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 இயேசுவே கடன் பிரச்சனைகள் இடத்தை ஒரு விடுதலை ஆக வேண்டியதான காரியம் இதுதான் பல காரியங்களை காண்கிறேன் என் தகப்பன் ஒரு வழியை திறக்கணும் அவர் பிள்ளைக்கு ஒரு வழியை திறக்கணும் ஆண்டவரே அது உம்மாலே முடியாதவரே உம்மாலே முடியாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே எவ்வளவு நல்ல தேவன் இது எவ்வளவு பெரிய தேவன் இது எவ்வளவு இரக்கமுள்ள தேவன் அல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 இயேசுவே ஸ்தோத்திரம் 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 இந்த நாளில் நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியமே ஆண்டவர் பொறுப்பெடுத்து வழிநடத்த ஸ்தோத்திரம் 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 சில குறிப்புகளை வைத்து இன்னைக்கு நான் ஜெபிக்கணும்
அதுக்குள்ளாக தொடர்ந்து பகுதியை நமக்கு ஆசீர்வதிக்கிறபடி யார் ஒரு ஜோம் பண்ணுங்க. எல்லாம் சோத்திரம் பண்ணிட்டு பிள்ளைகளுடைய குடும்பங்களில் அப்பா கிருபைகளை பரிசுத்த ஆவியானவரை நடத்துகிற இந்த பிள்ளைகளும் கர்த்தாவே அதே முறையில நடத்தப்பட கட்ட கிருபைகளை தர வேண்டுமாய் அறியவே அறிந்து கொள்ள கர்த்தருக்கு பயந்து வழிகளிலே நடக்க கட்ட கிருபைகளை தர வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வருகை சமீபமாய் இருக்கிறது அப்பா. குடும்பத்தில் உள்ள யாவரும் ரட்சிக்கப்பட கட்ட உதவி செய்வீராக ஆண்டவரே. சகோதரி குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராகப்பா. ஆண்டவரே குடும்பத்தில் காணப்படுகிறதான சேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்க வேண்டுமாய் செய்து வருகிறதான தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கடவுள் மாறி கர்த்தாவே ஒரு விடுதலை கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உள்ளதோடு சேவிக்க கர்த்தர் கிருபைகளை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேவன் பரியந்தமும் கர்த்தாவே உமக்காக நிலைத்து நிற்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அடிக்கடி வருகிறதான எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தராக நீங்க மாற்றுங்கப்பா. கர்த்தர் கொடுத்தீராக ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீ தகப்பனாக இருந்து நடத்தி வருகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதுவரை நடத்தின தேவன் இன்னமும் நடத்துவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதி சகல துதி கனமும் மகிமையும் ஒருவருக்கு எடுத்துக்கிறேன். ஸ்ரீராமத்தின் வசனம் தியானம் பண்ணிட்டு முக்கியமாக தேவனுடைய இந்த வீட்டில் நம்ம இந்த தினத்துக்கு வந்தது 2 முக்கிய காரியம் குறிப்பு ஜோம் பண்ணுவோம். அது வச்சு இந்த ஜோம் பண்ணி முடிக்கும். சரி, இன்னைக்கு 1 வருஷம் ஆச்சா? ஒரு ஃபேன் கஷ்டமாக இருக்கவில்லை? சுட்டு தண்ணி வேணுமா? ஃபேன் ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ அது போகும் இல்லையா? சரி, அப்போ இந்த நீ கூட்டத்துக்குலாம் போய்யா எங்க ஆற்று போயிடா வந்துருக்கா? நீ வந்துருக்கா? சரி, அப்போ பாருங்க, நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்போதுமே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய சித்தத்துக்கு மீறி தேவ சித்தத்தை மறுதளித்து நம்ம போனால் ஆசீர்வாதம் கிடைக்கிறது இல்லையா? அது ஊழியக்காரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. அப்போ இந்த வேத வசனத்தை கொஞ்சம் நாம் கொஞ்சம் வாசித்து ஒன்று இந்த கிடைக்கும் நம்பிக்கையாக வந்தோம். சரி, எந்த வீட்டுக்கு நான் கொண்டு போகல, எங்கே வந்த கொண்டு வருவாங்க, அது ஒரு சத்தம் போடுவாங்க. சரி, அப்போ பாருங்க, நம்ம இப்போ 1-2 வசனங்களை வாசிக்க போவோம். அது என்னவென்றால் மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தருவேன்? இளைப்பாறுதல் தருவேன். அப்போ இந்த வேத வசனத்தில் நம்ம படிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு பூமியிலே இருந்து அவருடைய உன்னதமான பிதாவின் சித்தத்தை செய்த வேளையில அவர் சொன்ன ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால்,
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாம் என்னிடத்தில் வாருங்கள் என்று மற்ற ஜனங்கள் அப்படியே அழைக்கிறார். இயேசு இந்த பூமியில் வந்ததே பாரம் சுமக்கிற, வருத்தப்பட்ட, சஞ்சலப்படுகிற, வேதனைப்படுகிற, உபத்திரமும் நெருக்கம் நிறைந்த ஆத்மாக்கள் வேண்டிதான் பூமியில் அவர் வந்தார். அப்போ இந்த வசனத்துல படிக்கும் போது நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஒரு வார்த்தை கொடுக்கிறார். வேத புஸ்தகத்திலே 3 முக்கியமான இடத்திலே இளைப்பாறுதலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனம் வாசிங்க, வைத்துக் கொள்வோம். யாத்ரா புஸ்தகம் 33:14 வாசிங்க. யாத்ராமு 33:14. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். இது ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொன்ன பெரிய ஒரு அருமையான மகிமையான வாக்குத்தத்தம். இன்னொரு இளைப்பாறுதலை பற்றி வாசிக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 13 நினைக்கிறேன், வாசிங்க. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களுடைய குலப்போம். ஆவியானவரும் ஆவியின் திருவளம் கட்டுகிறார் என்று சொல்லிச்சு. 3 இடத்துல இளைப்பாறுதல் 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 என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் நிறைய ஏராளமான இளைப்பாறுதல் நான் உங்களுக்கு சொல்ல இருந்தாலும் இந்த 3 இளைப்பாறுதல் 3 விதமான காரியம். இதை வாங்கி வச்சு உங்களுக்கு வேணுமா? அப்படியே அவங்களுக்கு ஒரு கப்பு ஊற்றி. சரி, பக்கா கப்பா தான் இருக்கும், எல்லாம் மார்த்தண்டங்க. சரி, ஐயோ இல்லை, அது தீபா வந்து குண்டு. சரி சரி சரி, கொஞ்சம் இருக்கு, தண்ணி கொஞ்சம் இருக்கு. சரி சரி, எப்ப மறுபடியும் அது தீபா வந்து குண்டு. கொஞ்சம் தண்ணி இருக்குது. அது எனக்கு மிஸ்டேக் இல்லை, அது இந்த மாதிரி குண்டு இல்லை இருக்கட்டும். இல்லை, கொஞ்சம் போதும், கொஞ்சம் போதும். சும்மா குடிங்க, அங்கே தரங்க. ஒன்று போதும். இந்த வசனம் கேட்கணும். தண்ணி மாட்டிட்டு சரி. அப்போ நம்ம இன்னைக்கு அந்த குழந்தை ஊற்றிடுமோ முடிச்சிருவோமா? நீ அதே நிலையில் இருக்காருமா, உட்காருமா. நான் அப்பனை நினைச்சிங்க முதல்ல அப்பா இயேசு கிறிஸ்து உனக்கு சரியா. சரி ஏசப்பா, சரி பாருங்க. 3 விதமான இளைப்பாறுதல். ஒன்று, ஆண்டவராய் இயேசு தாம் நேசிக்கிற இந்த ஜனத்தை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாவத்திலே, சாபத்திலே, அக்கிரமத்திலே, வேதனையிலே, உபத்திரவத்திலே, துன்பத்திலே, கடன் பிரச்சனையிலே, நெருக்கத்திலே இருக்கக்கூடிய மக்களை ஆண்டவர் அழைக்கிறார். அவர் அப்படியே தன்னுடைய கரம் நீட்டி அழைத்து சொல்லுகிறார், நான் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். இளைப்பாறுதல் என்றால் சமாதானம். அப்போ அந்த சமாதானம் அல்ல இளைப்பாறுதல் கிடைக்கணும்னா இயேசு வந்தாதான் முடியும். இயேசு இல்லாதபடி வேறு ஒருவரால் ரட்சிப்பு இல்லை, எந்த தெய்வத்தாலும் இல்லை, எந்த ஏதோ பெரியவர்களாலோ மனுஷனாலோ உலகத்தின் பணத்தினாலோ பொருளினாலோ சொத்தினாலோ சோத்தினாலோ பிள்ளைகளாலோ புருஷனாலோ மனைவியினாலோ உலக ஆஸ்தினாலோ ஒன்றுமே சமாதானம் இருக்காது. இன்னைக்கு ஜோமன்ய காலையில இன்னைக்கு ஜோமன்யான் வசன வாசியா ஒரு பைபிள் இருக்கா வீட்டில் வச்சிருக்கே இல்ல? சரி, ஒரு டெய்லி நீதிமொழி புஸ்தகம் வாசிக்கணும்னா காலையில போன் பண்ணாங்க, இன்னும் வசனம் வாசிக்கணும். சரி, ரைட். அப்போ ஆண்டவர் சமூகத்துல நீங்க எல்லாம் கவனமா கவனிங்க. யாரெல்லாம் அவருடைய பாதத்துல அவருடைய சமூகத்துல மாறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? இளைப்பாறுதலை கொடுக்கிறார்.
எதிலிருந்து இளைப்பாறுதல் கிடைக்கும்? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து விடுதலை கிடைத்தால், மனம் திரும்பினால், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யம் போக முடியாது, பிரவேசிக்க முடியாது. வேதம் சொல்கிற வெளிப்படுத்த காதுள்ளவன் இதை கேட்க கடவன். அல்லேலூயா. அப்போ பரலோக இளைப்பாறுதல் எப்படி அந்த லைட்டுன்னு போட்டு அங்கே அவங்க ஒன்றும் தெரியாது. இவங்க இடிச்சு ரெண்டும் சேர்ந்து இடிச்சு முதல்ல சின்னதை இடிச்சுட்டு எரி பெருசு அது போல அந்த இதை நான் போட்டு கொடு லைட். சரி, ரைட். இப்போ பாருங்க, முதல்ல ஆண்டவர் அழைக்கிறது பாவத்திலிருந்து சாபத்தின் வெளியே வா, அப்போ உனக்கு இளைப்பாறுதல் தருவீங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான காரியம், இஸ்ரவேல் ஜனம் வனாந்திரத்திலே வழி நடத்தப்படும் போது ஆண்டவர் மோசையோடு பேசுற ஒரு முக்கியமான காரியம். அதிலே மோசே, நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன்? இளைப்பாறுதல் கொடுக்க போறேன். என்ன? பகல்ல வெயில், இரவிலே நிலவு, எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு ஒரு சேதம் வராதபடி உங்களை என்ன செய்ய இளைப்பாற பண்ணுவேன். இது கொஞ்சம் கவனிப்பீங்களா? ஏன் யார் நான் சொல்றது 3 காரியம் திடீர்னு கேட்பேன், சமையலையும் கேட்க போறேன், கவனமா இருக்கு, பேபிட்டும் கேட்பேன். ஆமா, இப்ப பாருங்க, ரெண்டாவது முதல் இளைப்பாறுதல் பாவத்திலையும் சாபத்திலையும் அக்கிரமத்தையும் ஜீவிக்கிற மக்களை ஆண்டவராக இயேசு அழைக்கிறார். நான் உங்களுக்கு என்ன கொடுக்க போறேன்? இளைப்பாறுதல். என்னிடத்தில் வாருங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யத்தில் ஆயத்தப்படுங்கள் அழைக்கிறார். ரெண்டாவது அழைப்பு கிடைக்கிற இளைப்பாறுதல் என்ன? வனாந்திரத்தில் பயங்கரமான வெயிலுடைய உஷ்ணத்தினாலும், ராத்திரியில் பயங்கரமான பனியினாலும், நிலவினாலும், பல ரீதியிலே வேதனைப்பட்டு நடந்து வருகிறதான மக்களுக்கு நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன், நான் உங்களுக்கு முன்னே போவேன்னு சொல்லி அவர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்க தேவன் ஆயத்தப்படுகிறார். இங்க பாருங்க, இது எதை காட்டுகிறது? நம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தில் வந்த ஒரு தேவ பிள்ளைகளுடைய இந்த உலக வாழ்க்கையின் நிலையை காட்டுகிறது. உலக வாழ்க்கை ஒரு வனாந்திர வாழ்க்கை. நல்லா இல்லையா சொல்லுங்க. இந்த வனாந்திர வாழ்க்கையாக இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்திருக்கு நாள் வரையிலும் நமக்கு என்ன உண்டு? அநேக பிரச்சனை உண்டு, வேதனை உண்டு, நெருக்கம் உண்டு, அநேக கஷ்டங்கள் உண்டு. எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்றாரு, நான் என் சமூகம் உங்களுக்கு முன்னாலே போகும், நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன்? சத்தமா சொல்லு. கச்சேரி. அப்ப இளைப்பாறுதல் எப்ப கிடைக்கும்? தேவனுடைய சமூகம் முன்னால போகும். யாருக்கு முன்னாலே போகும்? இந்த முதலாவது ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து கேட்டுக்க, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாள் இளைப்பாறுதல் கொடுப்பார். அந்த இளைப்பாறுதல் எப்படிப்பட்டது? தேவ சமூகத்தினால் வருகிற இளைப்பாறுதல். அந்த இளைப்பாறுதலுக்கு முன்னாலே கடந்து போய் கொண்டே இருக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும், சோதனை வந்து அடிக்கடி நம்ம தேவி சொல்ல, பாஷி என்ன வரட்டு பாஷி, ஏசப்பா நம்ம கூட இருக்கிறார், ஒன்றும் செய்யாது. எனக்கு வார்த்தை கேட்ட எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அப்படி இருக்கணும் தேவ பிள்ளை. தேவ சமூகம் நமக்கு முன்னாலே போகுது. அவருடைய இளைப்பாறுதலை தேவன் தந்து கொண்டே இருக்கிறார். நீ பயப்படாதே, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், பயப்படாதே, நீ கலங்காதே, நான் உன் தேவன். இப்படி வார்த்தைகளை கொடுத்து கொடுத்து அதுதான் தாவீது, உமது கோலும் தடியும் என்னை தேற்றும், உமது தடியும் என்னை தேற்றும். 23 சங்கீதம் தெரியும்டா. நீ என்ன ராத்திரி உறங்க விட 23 சங்கீதம் காணாம படிச்சு காலைல 5 மணிக்கு நான் உனக்கு தட்டி இங்கே இருப்ப இல்ல ஒண்ணு இல்லை. அவனை பற்றி எனக்கு இல்லை தெரியும். எழுபதுல இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்கேன். கொள்ளலாம், நல்ல பிள்ளை, நல்ல ஜோம் பண்ணணும், நல்லா சாப்பிடணும். என்ன ஆமான்னு சொல்லுடா. சரி. அப்ப பாருங்க, ஆண்டவர் சமூகத்துல இரண்டாவது உள்ள இளைப்பாறுதல். ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளை, பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட தம்முடைய ஜனத்தை என்ன செய்கிறார்? வனாந்திரத்திலே இளைப்பாற பண்ணி நடத்துகிறார். அவருடைய சமூகத்தை முன்னாலே அனுப்பி அவர்களை இளைப்பாறுதல் கொடுக்கிறார். எந்த தீங்கும் தொடாது. அதான் இஸ்ரவேலை காக்கிற தேவன், உறங்குவதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. தேவி வருவாங்க. நீ இப்ப அங்கேயும் பேருவ கொடுத்து உனக்கு பேசிட்டு இருக்கப்பா.
இருக்கு வசனம் கேட்டுனா இங்கே முடிச்சு போகணும். நேரம் உட்காரு. இப்போவே சாப்பாடு தீர்ந்து இப்போவே சாப்பாடு தேவைப்படி அவன் ஓடிட்டே இருக்கா பாருங்க. இல்லை அணைச்சி போட்டுட்டியா? இனி எழுத மாட்டான் இல்லை. சரி. இப்போ பாருங்க வசனம் எல்லாம் கவனிங்க. நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே கவனிங்க. வாழ்க்கையில் நாம் அப்படியே நாம் நடந்து போகும்போது நமக்கு முன்னால தேவ சமூகம் கடந்து போகும். தேவ சமூகம் என்றால் தேவ கிருபை. சொல்லுங்க, தேவ கிருபை. தேவ கிருபை நமக்கு முன்னால கடந்து போகும். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைச்சிட்டே இருக்கும். அந்த தேவ கிருபையாய் அந்த தேவ சமூகத்தில் வந்து தேவட வார்த்தைகள் கிடைக்கும், தேவட வாக்குத்தத்தங்கள் கிடைக்கும், தேவட பாடல்கள் கிடைக்கும், தேவ தரிசனங்கள் கிடைக்கும், தேவடைய சத்தம் கேட்கும். இப்ப இதெல்லாம் கேட்க கேட்க நமக்கு என்ன இருதயத்துக்கு இளைப்பாறுதல். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கட்டி வச்சு அல்லேலூயா சொல்லுடா. நல்ல அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா. அங்க பேசிட்டு கூடாது பிள்ளை. இங்க கவனிச்சு அது யாரு? சத்தம் இங்க வரக்கூடாது. இங்க இருந்து அங்க வருது சத்தம். கேட்டுக்கிடுங்க. சரி. அப்போ பாருங்க, இன்னும் ஆண்டவர் இருந்தா நரகத்துக்குள்ள போவான். ஆண்டவர் ராஜ்யம் போனா அதுக்கு சொல்றான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, அப்ப பரலோக ராஜ்யத்துல போனோம் என்னுள்ள ஒரு ஆர்வம் நமக்குள்ள முதல்ல வரணும். அப்ப போகிறதுக்கு ஆயத்தப்பட்டவுடன் நமக்கு முன்னாலே அவருடைய இளைப்பாறுதலை கொடுக்கும்படி தம்முடைய சமூகத்தை நமக்கு முன்னால் வைக்கிறார். அந்த சமூகம் முன்னால் கடந்து ஒரு யாரெல்லாம் ஞானஸ்நானம் பெற்று ஆண்டோடைய பிள்ளை, என் பிள்ளை இங்க கவனிச்சிருங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. சரி, கொண்டு வந்துட்டான் சார். சரி, சரியாயிரும். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால் பாருங்க. அப்போ அந்த 2வது பகுதியை படிக்கும் போது ரட்சிக்கப்பட்டதான தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய அன்புக்குள்ள வந்த பிள்ளைகளை வழிநடத்துவ தேவ சமூகம். இந்த தேவ சமூகம் என்ன செய்கிறது? இளைப்பாறுதலை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அந்த இளைப்பாறுதல் கொண்டு ஒரு சத்தம் வருகிறது. மகனே, மகளே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று தேவன் என்ன செய்கிறார்? பேசிக்கொண்டே இருக்கிறார். அந்த இருதயத்துக்கு என்ன வருது? ஆறுதல் கிடைக்கிறது, சமாதானம் கிடைக்கிறது. தேவனுடைய மெல்லிய சத்தம் துணித்து கொண்டே இருக்கிறது. ஆனா அந்த அனுபவம் உலக மனுஷனுக்கு கிடையாது. உலக மனுஷனுடைய இருதயம் பதறிக்கொண்டே இருக்கிறது. துன்மார்க்கனுடைய இருதயம் கடலில் உள்ளதான கொந்தளிப்பு போல கொந்தளித்துக் கொண்டே இருக்கும். ஆனா தேவன் கடந்து இன்றைக்கும் கூட பேப்பரை படிக்கும் போது 7 பேர் ஒரே வீட்டில் உள்ளவங்க கார்களை செத்து மடிந்து கிடக்கிறாங்க. காரணம் என்ன? கடன் தொல்லை. இந்த பேபிக்கு வந்த கடத்தை விட வந்தா ஆண்டு ஒவ்வொரு நாளும் அவனுடைய வார்த்தையை கொடுத்து, இளைப்பாறுதலை கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து, நான் உன் கூட இருக்கிறேன், எல்லா கடத்தையும் நான் தீர்த்துருவேன், நீ பயப்படாது என்று ஆண்டு இன்றைக்கு ஜீவனோட வைத்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றினீரே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றினீரே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். திருப்பாத நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தாமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. தாமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். சரி, அப்ப பாருங்க, இங்கே ஒரு முக்கியமான காரியம். இந்த தேவன் தம்முடைய ஜனத்தை வழிநடத்தும் போது அவருடைய வாக்குத்தத்தங்களை கொடுத்து, அவர்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தை கொடுத்து இளைப்பாறுதலை கொடுக்கிறார். ஆனால் முதல் வசனத்தில் படித்தோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். நிறைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் இல்லை. ஏன்? வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க, பாரம் சுமந்து கொண்டே இருக்கிறாங்க. நிறைய பணம் இருக்கிறவங்களுக்கு சமாதானம் இல்லை, பணம் இல்லாதவங்களுக்கு சமாதானம் இல்லை. இன்றைய தினம் காலையில் ஒரு சகோதரர் ஃபோன் பண்ணி சொல்லுகிறார், ஐயா நான் நிம்மதியே இல்லையா, தூக்கமே வரல, பிள்ளைகள் ஏன்னு கேட்கல, மற்றவர்கள் நான் தனிப்பட்ட நிலையில் வேதனையோடு இருக்கிறேன். ஆனால் அவருக்கு நிறைய பணம் மாதந்தோறும் வருகிறது, ஆனால் அவருக்கு என்ன இல்லை? இளைப்பாறுதல்.
இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் அப்படிதான். பணம் இருக்கிற நாள் இழைப்பது கிடைக்க போவதில்லை. ஏன் பேசட்டு நீங்க பிரச்சனை அந்த சத்தம் பேச முடியாது. யானை பாகனுக்கு யானைக்கு நல்லது அதில் ஒரு வார்த்தை சொன்னாங்க அட்டைக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. சரி, அப்போ பாருங்க, இப்போ இன்னைக்கு நமக்கு ஒரு நல்ல முக்கியமான அப்பா ரசிக்கப்பட்டாரம்மா குளத்துல ஓடாது எங்க அது பிரச்சனை. பாருங்க, ஒரு சின்ன ஒரு காரியம் நமக்கு பாருங்க பாருங்க, இன்னொரு வசனத்தை நீங்க வாசிக்கிட்டா 2 வார்த்தை சொல்லி ஜோம் பண்ண போறோம். வாசிக்க வெளிப்படுத்துற விஷயம் இந்த வசனம் வாசிங்க. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டா கேட்டேன். கவனிங்கம்மா பிள்ளை, அக்காலத்தை நீங்க கொஞ்சம் கவனிங்க. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டா கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஓய்ந்து இளைப்பார்வார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகும். இந்த நாள், இந்த ராத்திரி வேளையில இந்த 3வது பகுதியெல்லாம் சுருக்கமா 2 வார்த்தை சொல்லி விடு. இந்த குழந்தைகளும் உறங்கிடும், உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் கவனிச்சுக்கிடுங்க. இந்த உலகத்துல வாழும்போது ஒரு மனுஷன் கொடுக்கப்பட்ட காலம் 50 வயசு, 60 வயசு, 70 வயசு. இப்போ ஒரு வாத்தியார் வந்து அவருக்கு 88 வயசு, சிலர் வந்து 100 வயசு. நல்ல மனசிலாக்கணும். என்ன உனக்கு எத்தனை வயசாச்சு? 15 ஆயிட்டா? சரி, அப்போ நீ இன்னும் ஒரு 75 வருஷம், அப்போ 85, 90 ஆயிடும். சரி, தைரியமாக ஆண்டவர் அப்படியே இருக்கட்டும், இருத்துவார். சரி, குறைச்சு சொல்லக்கூடாதுமா, அது சங்கடமாக. பாருங்க, இந்த உலகத்திலே மனுஷன் வாழ்ந்திருக்க நாட்கள் ஒரு குறிக்கப்பட்ட காலத்தை தேவன் கொடுக்கிறார். அந்த குறிக்கப்பட்ட நாட்கள் அவன் என்ன செய்ய வேண்டும்? அவன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் வாங்கி ஆண்டவருக்கு பரிசுத்தமான வாழ்க்கை செய்து அவனுடைய பெயர் பரலோகத்தில் உள்ள ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு பரிசுத்தமான வாழ்க்கை செய்ய. பின்பு அந்த மனிதன் இந்த பூமியிலே அப்படியே மரித்து போனால் அந்த மனுஷனை அப்படியே தேவ தூதர்கள் உடனே கொண்டு பரலோகத்தில் இளைப்பார் இடத்துல உட்கார வைப்பாங்க. எங்க? அந்த கடைசி அந்த இளைப்பார் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இது 3வது இளைப்பார். முதல் இளைப்பாறுதல் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுவிக்கப்படும் இயேசு அழைக்கிறார். 2வது இளைப்பாறுதல் பூமியில் நம்ம வாழ்ந்திருக்கும் நாட்கள் ஒவ்வொரு நாளும் இளைப்பாறுதலுக்குள்ளே தம்முடைய ஜனத்தை தாம் கிறிஸ்துக்குள் இருக்கிறவருடைய பிள்ளைகள் நடத்துகிறார். 3வது இளைப்பாறுதல் பூமி விட்டு போன உடனே இந்த ஆத்மாவை எங்க கொண்டு தேவன் வைக்கிறார்? இளைப்பாறுகிறார். அதுக்கு பேர் பரதீஸ். சொல்லுங்க, பரதீஸ். பரதீஸ்ல கொண்டு உட்கார வைக்கிறார். புரியுதா? என்னெல்லாம் சொல்லுங்க, சொல்லு. சரி, நீ இப்ப நீ கஷ்டப்படாத, நீ கவனமா கவனிச்சு. அப்ப பாருங்க, இந்த 3வது உள்ள இளைப்பாறுதல் ரொம்ப முக்கியம். 3 இளைப்பாறுதலும் ரொம்ப முக்கியம் சொன்ன காரியத்தில். இந்த 3வது உள்ள இளைப்பாறுதல்ல நாம் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கும் போது ஆண்டவராய் இயேசுக்காக, இயேசு எல்லாருடைய வேறு ஒருவரால் நமக்கு ரட்சிப்பில்லை. இயேசு ஒருவரே பூமியில் வந்து மனுஷ ஜாதிக்காக, மனுகுலத்துக்காக, மனுஷனுடைய பாவத்துக்காக, சாபத்துக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் சொல்லிவிட்டு போயிருக்கிறார், நான் மறுபடியும் இந்த பூமியில வருவேன், உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், அந்த நித்திய வீட்டில் உங்களை மட்டும் சேர்ப்பேன் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே இளைப்பாறும் ஒரு அனுபவம். அப்போ இப்படியாக மரித்ததான கிறிஸ்துக்குள் மரித்த ஒரு தேவ பிள்ளையுடைய ஆத்மா நித்தியத்தில் இளைப்பாற தேவன் கொண்டு வைக்கிறார். அங்கே போகும்போது இவர் பூமியில் இருந்த நாட்கள்ல, அவருடைய ஜீவித்த நாட்கள்ல என்னெல்லாம் கிரியை செய்தார்களோ அதெல்லாம் அவர்களை பின் தொடர்ந்து போய் கொண்டே இருக்கும். நித்தியத்தில் அங்க போய் அவர்கள் அதுக்குரிய பிரதிபலனை அடைவார்கள். இல்லை, இந்த பூமியிலே மனுஷன் ஜீவித்திருக்கும் போது மனுஷன் திடீர்னு பாவத்தில் இறந்து விட்டால் அந்த மனுஷன் செய்கிற எல்லா காரியம் அவனோடு கூட போகும்.
அவனுக்கு பாதாளத்தில் ஒரு இடம் அங்கே ஆயத்தமாயிருக்கும். அல்லேலூயா. அந்த பாதாளத்தில் இருந்து வரப்போற நியாயத்திற்கு நாளை குறித்து அவனுடைய மனசாட்சி குத்தப்பட்டு அலறி கொண்டே இருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க என்ன இல்லை? இளைப்பாறுதல் இல்லை. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இல்லை. அப்ப அந்த இளைப்பாறுதல் பெற்றுக்கொள்ளணும், பரலோகராஜ்யம் போனவங்கள ஆர்வம் இருந்தால் நம்ம வேத வசனத்தை கீழ்ப்படிந்து ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக வேண்டி நம்ம வாழ்ந்து ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிற அந்த இளைப்பாறுதல் நம்ம ஜீவிக்கணும். அல்லேலூயா. முன்னாடி எல்லாம் ஒருவர் இறந்து ஒரு வருஷம் ஆகும்போது அது வருஷந்தோறும் செய்கிற ஒரு கடாக கிரியை சாப்பாடு வைப்பார்கள், பாவங்களுக்கெல்லாம் கொடுப்பார்கள். முதல்ல சமைத்து எடுத்த உடனே தானே இந்த ஆகாரத்தை என்ன செய்வார்கள் என்றால் இறந்து போனதான அந்த ஆணோ பெண்ணோ அந்த நபருக்கு வைப்பார்கள். அப்போ அதை வைக்கும்போது எத்தனை கூட்டிருக்கோ இதெல்லாம் பெரிய நெடிய வாழை இலை போட்டு வச்சு அந்த ஆள் விரும்பக்கூடிய சாரியோ இல்லை வேட்டியோ அல்லது அந்த ஆள் விரும்பக்கூடிய பொருட்கள் எதுவும் எல்லாம் அதை வைப்பார்கள். வைத்து விட்டு அது என்ன செய்வார்கள் என்றால் இவர்கள் அந்த அந்த சாப்பாடு அவர் வந்து சாப்பிடுவார், நம்பிக்கை. அது சாப்பிட்டு விட்டு போகிறது வரையிலும் இவங்க பொறுமையோடு இருப்பார்கள். இருந்து ஒரு குறிக்கப்பட்ட நேரம் தாண்டோன்னா இவர்கள் எல்லாம் வைத்து இந்த சாப்பாடுலாம் எடுத்து சாப்பிடுவார்கள். அப்போது ஒரு வீட்டில் என்ன செய்தார்கள் என்றால் இதே போல் இது அப்பன் இறந்து விட்டார், இறந்து விட்ட நீங்கள்லாம் அப்படி செய்கிறவங்க இல்லை, நடந்த ஒரு காரியம் நல்ல கவனமாக கவனிச்சு. அப்போது என்ன சார் இந்த இது எல்லாமே சரியாக்கி முதல்ல நெடிய வாழை என்ன தெரியுமா, தும்பில் வாழை நீண்ட இலையில போட்டு அதில் சாப்பாடு இத்தனை கூட்டின எல்லாம் வைத்து அதில் வைக்க வேண்டிய பொருளெல்லாம் வைத்து சரிப்படுத்திட்டு அந்த அம்மா கிட்ட பையன் கேட்டான், அம்மா எடி அம்மா இது எதுக்கு? இது அப்பனுக்கு. இது யாருக்கு? இது அப்பனுக்கு இது வைக்கிறதான சாப்பாடு. இந்த சாப்பாடு தான் அப்பா சாப்பிட்டு போன பிறகு தான் நம்ம சாப்பிடணும். சரி. அப்போ நீ ஆனால் அங்கே பார்க்கக்கூடாது. நீ என்ன செய்யக்கூடாது சொல்லு, அங்கே பார்க்கக்கூடாது. அப்போ சரி என்னுடைய வேற ஒரு இடத்துல வந்துட்டாங்க. இது எங்கே சாப்பாடு எப்படி அந்த காலத்துல எல்லாம் சரி கவர்மெண்ட் வரீங்க வாழை கூடாரம் தான் போட்டுப்பாங்க, அடைப்பு சுற்றி அடைப்பு சுவர் கிடையாது, வாழை தான் அடைச்சிருப்பாங்க. அப்போ இவங்க எல்லாம் அவங்க இடத்துல வச்சுட்டு மறுபக்கம் வந்துட்டாங்க. வந்து எல்லாம் உட்காந்து காத்துட்டே இருக்காங்க. ஹீரோ பார்ப்போம் நமக்கு அப்போ சாப்பிட்டு போன பாடு நமக்கு என்ன செய்யலாம், சாப்பிடலாம். அப்படியே இருக்கும்போது அந்த ஓலை சட்டிகளை கடப்பிற சத்தம் கேட்கும். சத்தம் கேட்டோடனே சிரிக்கப்படாமா இந்த பையன் மெதுவாக அம்மை காணாம பார்க்காது அப்போ அப்புறம் கடைசியில் இந்த அந்த அப்படியே அந்த சாப்பாடு அப்பன் சாப்பிட்றாரு. அப்பன் சாப்பிட்டுட்டு இருக்க நேரத்தில் திடீரென்று அப்பனுக்கு வாலி தெரிஞ்சு. அப்போ அப்பனுக்கு வாலி உண்டடின்னா அப்போ அப்படி கேட்டோன்னா அம்மா சொன்னது இல்லைப்பா அதில் நீ பார்க்கக்கூடாது, அப்பா நம்ம நம்பிக்கையோடு நம்ம வச்சுருக்கோம். சரி கடைசியில் எல்லாமே முடிஞ்சு இங்கே இது தாயார் பைய பார்த்து ஒன்றும் இல்லை, எல்லாம் பையாச்சு முடிச்சு சாப்பாடலாம் ஏறி நமக்கு சாப்பிடுங்க. பையன் கேட்டு ஏன்டி நீங்கள் அப்படி இது பண்ணுது, அப்பனுக்கு வாலி உண்டடி சொல்லுடி. ஒரு கடைசியில் பார்த்தா பக்கத்துக்கு போயிட்டு அந்த நாயாக வந்து திட்டு போச்சு. இப்படி ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு தேவையில்லாத மூடத்தனமான பழக்க வழக்கம் நம்முடைய இடம் இருந்தது. நம்முடைய கன்னியாகுமரி ஜில்லா, மற்ற இடம் எனக்கு தெரியாது. இந்த நாள் ராத்திரி வேளையில இந்த அருமையான பிள்ளைகள் தங்கள் தகப்பா இறந்ததுக்கு இங்க என்ன வச்சிருக்காங்க, ஜப கூட்டம் வச்சிருக்காங்க, ஜபம் வச்சிருக்காங்க. ஒரு ஞாபகார்த்தமா ஊழியக்காரனுக்கு விருந்து கொடுத்து அப்படி. இது நல்ல முறை. ஆனால் உலக மனுஷன் ரட்சிக்கப்படாதவங்க இப்படிப்பட்ட சில காரியங்களை செய்து மூடத்தனமான பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு ஐயோ அங்கலாய்த்து துயரப்பட்டு ஒருவன் இறந்து விட்டால் பின்பு அவனுக்கு 7 பிறவி ஒண்ணுமே கிடையாது, ஒரே தரம் மரிப்பது பின்பு நியாய தீர்ப்பு. அல்லேலூயா. இந்த இறந்து போனவங்களுக்கு பூமியில என்ன நடக்குன்னு ஒண்ணு தெரியாது. ஆனா அவங்க செய்த கிரியையெல்லாம் அவங்க மனசாட்சி குத்தி வேதனைப்பட்டுட்டே இருப்பாங்க பாதாளத்துல. வேதனைப்பட்டு ஐயோ நான் அதை பேசினேனே, நான் இப்படி சண்டை போட்டனே, நான் இப்படிப்பட்ட விரோதமாக கிரியை செய்தனே, எல்லகல்ல பிடிங்கினே, நான் அப்படி போய் பெண்களை ஏமாத்தினே, ஆண்களை ஏமாத்தினே, சொத்தை வஞ்சித்தெடுத்தனே, ஐயோ இதெல்லாம் செய்தனே என்று மனசாட்சி வேதனைப்பட்டு அவர்களுடைய வாழ்க்கை அங்கே பாதாளத்து வேதனைப்பட்டு அங்கலாய்த்து இளைப்பாறுதல் இல்லாமல் இருப்பாங்க. என்ன இல்லாமல் இருப்பாங்க? இளைப்பாறுதலே இருக்காது.
கடைசி நாட்கள் வரும்போது நியாய தீர்ப்பு நாள் வந்து இவர்கள் நியாயம் தீர்க்க வேண்டிய அக்கினி கடலில் தள்ளப்படுவாங்க. எங்க தள்ளப்படுவாங்க? அக்கினி கடல். என்ன வாதம் சொல்லணும்? பாட்டு பாடு. நீ இல்லை, நீ நல்ல பிள்ளை, ஒழுங்கா ரசிக்கப்பட்டுன்னா பரவம் போக, இல்லைன்னா நீ கேட்ட வசனத்தின் படிதான். சரி, ரைட். அப்ப நம்ம வாழ்க்கை யாரா இருந்தாலும் அப்படிதான். கர்த்தர் இந்த நாள் ராத்திரி வேளையிலே அங்க ஒரு முக்கிய காரியம் இருக்கு. என்ன? திரும்ப அந்த வசனம் வெளிப்படுத்தி வாசிப்போம். இது மனுஷன் சொன்னதில்லை, பரலோகத்திலிருந்து தேவன் சொன்ன வார்த்தை. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்குள்ளே மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்களுடைய வேலையை பாருங்க. இன்னைக்கு நம்ம சகோதரி பேபி பாடுக பாடு பிள்ளை இன்னைக்கு எத்தனை மணிக்கு கிளம்புற? நான் 5 மணி தான் எழும்பி வேண்டி அடிச்சு அங்கே விட்டு அடிச்சு சோத்திரம். அந்த அம்மா 3 மணிக்கே எழும்பி குழிப்பணியார், அந்த பணியார், இந்த பணியாரெல்லாம் செய்து காலையில் நான் ஒரு வேளை ஒரு 8:30 வந்து பார்த்தேன். பாச ஒரு சொல்லக்கூடாதா? இப்போதான் நான் இத்தனை மணிக்கு வேலை செய்துக்கிட்டே இருக்கிறேன். ஏமா நான் போயிருவோமா? இங்கே வந்து என்ன ஜோமணிட்டான் போனோம். அப்போ அவ்வளவு 3 மணிக்கும் 4 மணிக்கு எழும்பி வேலை செய்ய பிரயாசப்படுறாங்க. இந்த பிரயாசையில ஒரு நாள் இந்த அம்மா ஒளிந்து அதை விட்டு விலகி நித்தியத்துக்குள்ள போகும்போது அங்க போய் எப்படி இருப்பாங்க? இளைப்பாறு இருப்பாங்க. அங்க போனோம்னா ஆண்டவர் சொல்ல இன்னை குழிப்பணியாரம் போடலையே பேபி, ஆண்டவர் கேட்க மாட்டார். அங்க குழிப்பணியாரம் போடுற இடமும் இல்லை, அடுப்பம் இல்லை, எல்லாம் இங்க போட்டுட்டு போயிட வேண்டியதான். அல்லேலூயா, அல்லேலூயா, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, எல்லாம் இங்க போட்டு போய் தங்கள் பிரயாசத்தை விட்டு ஓய்ந்து மகிமையில போய் இளைப்பாறை கொண்டு அங்க போன பழங்க காரியம் என்னன்னா, உங்களோட வேதனை நடந்த வேதனை ஒன்னும் நினைவு வராது, பட்ட கஷ்டங்கள் ஒன்றும் நினைவு வராது. ஒரே சந்தோஷம். என்ன என் ஆனந்தம், என்ன என் கையடில சொல்லக்கூடாது. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனந்தம் பாடி ஆண்டவரை துதித்து சந்தோஷப்படக்கூடிய நேரம் தான் பரலோகம். அதனால அதுக்கு ஆயத்தப்படுவோம். இளைப்பாறுதல் இந்த வார்த்தை விட்டுறாதுங்க. இயேசு நம்ம இந்த பூமியில் அழைக்கிறார். பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்தில் இருக்கிற மனுஷனை அழைக்கிறார். மகனே என்னிடத்தில் வா, நான் உன்னை இளைப்பாறுதல் தருவேன். மகளே என்னிடத்தில் வா. அப்ப இப்பொழுது ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிற காலம். ஆமே, ரட்சித்து அவருடைய இளைப்பாறுதலை கொண்டு வந்து நம்மை தகுதிப்படுத்துகிற காலம். இரண்டாவது, அங்கே சொல்லப்பட்ட மோசையிடத்திலே, மகனே நீ பயப்படாத, என் சமூகம் உனக்கு முன்னால் செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். ஒவ்வொரு நாளும் உள்ள வாழ்க்கையிலே ஆண்டு வாக்குத்தத்தங்களை தந்து அப்படியே கிருபையை தந்து இளைப்பாறுதல் கொடுக்கணும். உலக மனுஷனுக்கு ஒன்று இருந்தா பாருங்க, அருமையான ஒரு குடும்பத்துல ஒரு அம்மா சொல்றாங்க, என்ன 3 பொம்பளை பிள்ளைகள், 3 பொம்பளை பிள்ளைகள் எப்படி வளர்த்தேன்னு தெரியாது, இன்னைக்கு நல்லதுல இருக்கிறாங்க. நான் ஒரு காரியம் செய்வேன். ராத்திரி சரியா எம்மா நல்ல தங்கம் பாருங்க, ராத்திரி 9 மணிக்கெல்லாம் தூங்கிடுவேன். ஆண்டு 2 மணிக்கு தட்டி எழுப்புவாரு. 2 மணி எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறேன்னு தெரியாது. என் பிள்ளைகளுக்காகவே நான் கண்ணீர் வெடித்து ஆண்டவர் ஜெபிப்பேன். மறுநாள் காலையில வேலைக்கு போனோம். ஆனால் அங்கே போய் நான் வேலை செய்து அதில் கிடைக்கிற காசு எடுத்து பிள்ளைகள் எவ்வளவாக உழைத்து 3 பிள்ளை 3 நான் கொடுத்து ஆவிக்கிறீங்க. நகை நட்டு ஒன்னே இல்லை, இன்னைக்கு எந்த போல நிங்கனாமணி ஓட்டக்கிட்ட வருது. ஆட்டத்தை பார்த்தா சொல்லவே முடியாது. வேறுபட்டு 3 பிள்ளை நல்ல நிலை, என்னுடைய பிள்ளை எல்லாம் நல்ல நிலை இருக்கிறார் என்று சாட்சி கொடுத்தார்கள். நான் எதுக்கு இதை சொல்லுறேன் என்றால், அருமையான தேவனுடைய பிள்ளை நாம் வேறுபட்டு நம்முடைய பிள்ளைகளும் வேறுபட்டு ஆண்டவருக்கு பரிசுத்தமாக ஜீவித்தால் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்போம். மேன்மேன் ஆசீர்வாதம் சந்தோஷம் உண்டு. தேவன் நம்ம கைவிடவே மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் சொல்லி இந்த வார்த்தை கீழ்ப்படிவோம். கர்த்தர் மேல் எல்லாரும் ஜெபம். Hallelujah, 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 hallelujah. ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மன கவலை தீர்ப்பாரே.
எல்லாம் எழும்புவோம், எழும்பி நின்று ஜெபம் பண்ணுவோம். அப்பதான் நமக்கு ஜெபம் உற்சாகமா இருக்கும். Praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. இந்த ராத்திரியில் இந்த இடத்துல கடந்து வர ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரம் 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 சோத்ரம். நாம் வந்திருக்கிற நோக்கத்தை தேவன் எல்லாவற்றையும் அறிவார். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். தாயை இழந்து வேதனையோடு இருக்கின்ற குடும்பத்திலே பிள்ளைகளுக்கு இந்த நாள் ராத்திரியிலே தேவனுடைய இளைப்பாறுதல் செய்தியை ஆண்டவர் தந்ததுக்காக நான் ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். 3 விதமான இளைப்பாறுதல், பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் ஜீவித்திருந்ததான ஜனத்தை தேவன் அன்போடு அழைக்கிறார். என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களை இளைப்பாறுதல் தருவேன். ஒருவன் ரட்சிக்கப்பட்டால், ஒரு தேவ பிள்ளை மாற்றப்பட்டால், தேவனுடைய அன்பை ருசித்தால் அவர்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, கடைசி மூச்சு போகும் வரையிலும் இந்த வனாந்திர வாழ்க்கையிலே ஆமென் தம்முடைய சமூகத்தை முன்னாலே அனுப்பி தம்முடைய பிள்ளைகளை ஆமென் இளைப்பாறப்பட்டு தேவன் நடத்துகிறார். 3வது இளைப்பாறுதல் நித்திய இளைப்பாறுதல். அது கடைசி இளைப்பாறுதல். தங்களுடைய எல்லா வேதனைகளையும் மறந்து தங்களுடைய பிரயாசத்தை விட்டு ஓய்ந்து நித்திய கிருபை இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மேலான இளைப்பாறுதல் நாமும் சுதந்திரிக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. எல்லாம் மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். 2 காரியத்தை வேவிக்க ஜெபிக்கிறோம். ஒன்று, வேவிக்க இருக்கக்கூடியதான அந்த இடத்தை சீக்கிரமா விலைக்கிறையாக்கி இந்த கடன் பிரச்சனை ஒரு விடுதலை ஆண்டவர். ஒரு நிமிஷம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya. ஆண்டவரே நாங்கள் போய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என் தகப்பனே, என் தகப்பனே, இந்த இரவு வேளையில அப்பா இந்த பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம். அந்த இடத்தில் உம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தி தம்முடைய கிரியை விளங்க பண்ணி தகுந்த நபரை கொண்டது உடனடியே குறிக்கப்பட்ட நிலை கிடைக்க தெய்வம் வழியை திறப்பீராக, வழியை திறப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினால வழியை திறப்பீராக. அப்பா கிருபை வெளிப்படுத்தி யாரெல்லாம் அந்த தடை பண்ணுகிறார்களோ, தடை பண்ணுகிற ஜனத்துக்கு அதை தொடுவீராக. அங்க ஒரு மாற்றம் உண்டாவதாக. தடை பண்ண பிசாசிய கிரியைகள் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை வரட்டும், தெய்வீக ஜெயம் வரட்டும், தெய்வீக சுகம் வரட்டும், தெய்வீக விடுதலை உண்டாகட்டும். இந்த இடத்தை உடனே விலைக்கிரியம் கொடுத்து நல்ல விலை கிடைத்து கடனை தீர்க்கக்கூடிய வழியை திரைங்கப்பா, கடனை தீர்க்கக்கூடிய வழியை திரைங்கப்பா, கடனை தீர்க்கக்கூடிய வழியை திரைங்கப்பா, கடனை தீர்க்கக்கூடிய வழியை திரைங்கப்பா, கடனை வழியை திறக்கக்கூடிய மாற்றக்கூடிய வழியை திரைங்கப்பா. என் தேவனால் முடியும் ஆண்டவரே. கடன் மாற்றப்படுவதாக, நெருக்கம் மாற்றப்படுவதாக, பிரச்சனை மாற்றப்படுவதாக, போராட்டம் மாற்றப்படுவதாக, நமது பிள்ளைகளுடைய வேதனையும் கண்ணீரின் பள்ளத்தாக்கு மாற்றப்படுவதாக. ஹalleluya, 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 ஹalleluya. ஓரா பாலமா ஷபலமா திகவமா. அந்தகார கிரியைகள் அகன்று போவதாக, தடையின் கிரியைகள் அகன்று போவதாக. இந்த தகப்பனே அன்றைய கொடுத்த வார்த்தைகளை 3 மாதத்துக்குள்ளாக எதிர்க்கப்படும் என்று சொன்னீர்களா? வார்த்தையினுடைய காரியத்தை கர்த்தர் கைவிட பண்ணுவீராக. எல்லா தடைகளிடத்தை மாற்றி தாருங்க. உம்மாலதரதல கௌதாரதலதர நீ கபலவதர விஷபபபபப நீ கபலவதரபப நீ கபலவ சண்டலதலதர. இயேசு ரத்தா, இயேசு ரத்தா, இயேசு ரத்தா. வாய்க்கா எல்லாரும் வாய்க்கா ஜோமனுங்க, ஜோமனுங்க. இயேசுவே, இயேசுவே நிக்கல், இயேசுவே நிக்கல். ஹalleluya, 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 ஹalleluya. இயேசு ரத்தம் ஜெயம், 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 இயேசு ரத்தம் ஜெயம். ஹalleluya, ஹalleluya. உம்முடைய பிரசன்னம் அந்த இடத்திலே இறங்கி ஆமை குறிக்கப்பட்ட நபரை கொண்டு வந்து காரியத்தை சுத்திக பண்ணித்தார். கர்த்தருடைய ஜெபம் கேட்கிறவருடைய கரம் தட்டி கர்த்தரை சோத்ரம் 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 சோத்ரம். 2வது பிள்ளையுடைய சரீரத்தில் இருக்கிற இந்த பலவீனத்தை ஆண்டவர் மாற்றி அறுவை சிகிச்சை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பரிபூர்ணமான ஒரு விடுதலை மகளுக்கு தந்து ஆரோக்கியப்படுத்தணும். எல்லா போராட்டத்தையும் எல்லா பலவீனத்தையும் கர்த்தர் மாற்றி பூர்ண ஜெயத்தை தேவனால் முடியும். இந்த சரீரத்தை உருவாக்குறவர் தேவன். சரீரத்தை என்ன கஷ்டம் இருக்கு, உள்ளான வெளியான உறுப்புகளை என்னென்ன பலவீனம் இருக்கு எல்லாம் அவருக்கு தெரியும். கூடாகாரி ஒன்றும் இல்லை. இந்த ராத்திரிகளை இந்த பரிபூர்ணமான விடுதலை கிடைக்கும்.
அந்த இறக்கஞ்ச கர்த்தர் நான் சோதரிப்போம். சோத்ரம் 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 ஆண்டவரே பெரியவர்கள விடுதலை தரணுமே, வகைகளை மாற்றணுமே, அந்த கஷ்டத்தை மாற்றணுமே, சிரச பாதருடைய வல்லமை இறங்கணுமே, விலையின மாறணுமே, தேவனுடைய அபிஷேகம் இறங்கணுமே, தேவனுடைய கிருபை இறங்கணுமே, தேவனுடைய மகிமை இறங்கணுமே, வேதனை நீங்கணுமே, சத்துடைய கட்டு உடைக்கப்படணுமே. ஆண்டவரே எந்த கத்த ஜெபம் கேட்கிறவருடைய கர்த்தரை நான் சோதரிப்போம். இந்த ஜெபத்திலே கலந்த விசேஷம் அந்த சகோதரர்களை தேவன் ரட்சிக்கணும். தேவனுடைய அன்பு அவருடைய உள்ளத்தை ஊற்றப்படணும். இந்த ராத்திரியில தேவனுடைய கரம் அவர்களை தொடணும். ஒரு வெளிச்சம் அவர்களுக்குள்ள வீசணும். சோத்திரம் பண்ணுமா? கூடிய அந்த ஒவ்வொரு பேரையும் தேவன் ஆசீர்வதிக்கணும். தேவியினுடைய வாழ்க்கையில் அந்த 2 பிள்ளையோட குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கணும். அதுபோல அந்த அவருடைய சகோதரி அந்த குடும்பத்தை இந்த பையனை ரட்சிக்கணும், பையனுடைய தகப்பனை ரட்சிக்கணும், குடும்பத்தை சமாதானம் வரணும், இந்த வீடு முழு வந்து அக்கினியா மகிமையா நிரம்பி சோத்திரிப்போம். கர்த்தருடைய ஜெபத்தை எல்லாம் கேட்ட தாயார்கள் அந்த வேதனையோடு இருக்கக்கூடிய இந்த குடும்பத்திலே ஒரு ஆறுதலை தேவன் கொடுக்க, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பார்த்து கொடுப்பேன் சொன்னாங்க. மேலான பரலோகத்தின் இளைப்பார்த்து சமாதானம் தமது பிள்ளைகள் பெற்று ஆறுதலுடைய கட்டை ஜெகத்திலே மகா பரிசுத்தமும் கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நல்ல அருமையான கர்த்தாவே, இந்த இரவு நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த ராத்திரிகளை நாங்கள் ஒருமித்துமை நாங்கள் துதிக்கவும், இந்த சமூகத்தை நாங்கள் மையப்படுத்துவதற்காக கிருபை தந்தைக்காக ஸ்தோத்திரம். அந்த யாவரையும் ஆசீர்வதியும், கலந்து கொண்ட பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதியும். விசேஷமாக கர்த்தாவே அடியனை தாழ்த்துகிறேன். அடியோட கர்த்தாவே அருமையான பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகளா எல்லாரும் ஒன்று ஜெபிக்க, அருமையான இந்த குடும்பத்திலிருந்து ஒன்று சேர்ந்து ஆராதிக்க அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். தேவி அதை பலப்படுத்த இன்னும் பிள்ளை மறை கைமுறையாத்ததை வாய்க்க வர்த்திக்க சீக்கிரமாக கர்த்தாவே சூரியனை கண்டதானே, கதிரவனை கண்டதானே, ஆமே பனி மாய்ந்து போனது போல அதாவது பிள்ளையோட வாழ்க்கையில தேவனுடைய அற்புதம் வெளிப்பட்டு எல்லா விதமான கர்த்தாவே கடன் நெருக்கங்களும் மாறி விலகி போக ஆண்டவர் வழி திறக்க முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே சரீரத்தில் வேதனைகள் எல்லாம் மாறுவதாக. அதுபோல சகோதரியும் ஆசீர்வதியும், பிள்ளையுடைய கர்த்தா புருஷனா அந்த பையனையும் ஆசீர்வதியும், லட்சியங்களா நடத்தும். அதுபோல கர்த்தாவே சோத்திரம் சோத்திரம் 2 பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதி, மருமக்கள் பேர பிள்ளைகளை ஆசீர்வதி. இம்மட்டு எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு எங்களை தாழ்த்துகிறோம். கிருபையோடு வழி நடத்தும் துதிய நம்ம யாவுமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இம்மட்டு எங்களோடு கூட நடத்த முடியாது. சோத்ரான் 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 துதிக நம்மை யாவுமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். கிருபையோடு வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்ரான் 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 சோத்ரான். வேவிங்கா அமன் ஜோமன்